இன்னைக்கு ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயில் விபத்துக்குள்ளாயிருக்கு. இந்த விபத்து வந்து மத்திய பிரதேசம் ஜபல்பூரில் நடந்திருக்கு. இந்தூர் ஜபல்பூர் 22191 சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அது. ஜபல்பூரில் இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு சிக்னல்லாம் போட்டுருக்காங்க. காலையில் 5:40க்கு வந்து ஜபல்பூர் ஸ்டேஷனுக்குள்ளே இது நுழையுது. 6வது பிளாட்ஃபார்ம் வரதுக்கு தான் சிக்னல் போட்டிருந்தாங்க. வண்டி ஸ்லோவாக தான் வந்துகிட்டு இருந்தது. 5 கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு சொல்கிறாங்க. திடீர்னு 2 பெட்டிகள் தடம் முரண்டுச்சு. ட்ராக்கை விட்டு கீழே இறங்கிடுச்சு. லோகோ பைலட் ஹாலிங் வந்து ஸ்மூத்தாக இல்லைன்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ளே கார்டு கூப்பிட்டு சொல்லிட்டாரு வண்டி டிரைல் ஆயிடுச்சு அப்படின்னு. ட்ராக்கை விட்டு இறங்கி நிற்கிது பாருங்க. ஜபல்பூர் தான் கடைசி ஸ்டேஷன் இந்த ட்ரெயினுக்கு. ஜபல்பூர் பயணிகள்லாம் நல்ல வேலை இந்த ட்ரெயினை நடுவில் எங்கேயும் கவராமல் ஸ்டேஷன் உள்ளே வரும்போது இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி எல்லாம் நடந்து போயிட்டாங்க. ஜபல்பூர் மத்திய பிரதேச மாநிலத்தில் வரும். வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேக்கு உட்பட்ட ஸ்டேஷன் இது. ஆனால் இறங்கி ரொம்ப மோசமான ஒரு பொசிஷனில் தான் நிற்கிது. அதிகாரிகள்லாம் வந்து பார்த்துட்டு இறங்காத மற்ற பொட்டிகளை கட் பண்ணி அப்புறப்படுத்த சொல்லிட்டு போயிட்டாங்க. வீல்கள்லாம் ஜல்லிக்குள்ள பொதிஞ்சிருச்சு. இறங்கின பெட்டிகள் இன்னும் கொஞ்சம் எழுத்துருந்தாங்கன்னா சாஞ்சிருக்கும். ஜபல்பூர் பெரிய ஸ்டேஷனுங்கிறதுனால இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து நிறைய பேர்களை கொண்டாந்து இறக்கியிருக்காங்க. ரீரயில் பண்ணுறதுக்காக நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொண்டாந்து இறக்கியிருக்காங்க. எல்லாம் ரெடியாக இருக்கு. விபத்து எப்படி நடந்ததுன்னு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. விசாரணையில் தான் தெரியும் அந்த விபத்து எப்படி நடந்ததுன்னு. ஏன்னா ஸ்டேஷனுக்குள்ளே நடந்திருக்கு இந்த விபத்து. ட்ராக்ல பிரச்சனையா, ராங் பாயிண்ட்ஸ் பிரச்சனையா, வேற ஏதாவது ப்ராப்ளம் வாங்குறது விசாரணையில் தான் தெரிய வரும். நல்ல வேலை விபத்தில் உயிர்ச்சேதம் போட்டு பெட்டிகளை ஜாக்கி வச்சு தூக்கி மறுபடியும் வீல்களை மாட்டி ரீரயில் பண்ணலாமான்னு பார்க்குறாங்க. அந்த முயற்சி தான் நடந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.